நிச்சயமா இந்த 23ஆம் தேதி எல்லாத்தோட முக்கியம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் போய் ஓட்டு போடணுங்க. யாருமே நான் ஓட்டு போட மாட்டேன், நான் வீட்டுல உட்காந்துருவேன் உட்காந்துருவாங்க. இந்த தடவை தமிழ்நாட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு முடிவா எடுத்துக்கோங்க. ஓட்டு போட்டு நம்ம தலைவரை நம்ம தலைவரைய அந்த சிம்மாசனத்தை உட்கார வச்சு நம்ம எல்லாருக்கும் சேவை செய்ய சொல்லி சின்னத்துக்கு இருக்கணும். சின்னத்துக்கு ஓட்டு போடலாம். நம்ம குழந்தைகளோட கல்வி குறைஞ்சது இன்னொரு 5 வருஷமாவது சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் தான். 23ஆம் தேதி அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் முதல் தடவை இப்பதானே எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு யாரு? நண்பர் விஜய். இப்பதானே முதல் தடவை, 2வது தடவை. எத்தனாவது தடவை நின்னாலும் சேவை செய்யறதுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தா அவரை கொண்டு போய் நம்ம சேவை செய்ய வைக்க வேண்டியதுதானே நம்ம கடமை. அதே மாதிரிதான் மிஸ்ரா ஐயாவும் இது வரைக்கும் நிறைய சேவை மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு. இந்த தொகுதி மக்கள் மட்டும் இல்ல, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. முக்கியமா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 2 விஷயம் தாங்க. நான் ஏன் இப்ப வந்திருக்கேன்னா, அந்த 2 விஷயத்துல மிஸ்ரா ஐயா ரொம்ப சிறப்பா சேவை செஞ்சிட்டு இருக்காரு. ஒண்ணு கல்வி, இன்னொன்று மருத்துவம். இந்த ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று வேணும்னா அதுக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் ஒன்று வேணும். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த மாற்றத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு தர நம்ம தளபதி விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள் சிலது மட்டும்தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எதிர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட நான் யாரை எதிர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.